வெல்கம் டு மிஸ்டர் ரோபோட். என்ன பார்க்க போகிற மூவி வந்து தண்டர்போல்ட்ஸ் 2025 ஆன ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. இந்த படத்தோட ஃபுட் யூஸ் பண்ணுறது நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப் பண்ண லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை வந்து இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த குட் அப்ரோச் ஆஃப் மூவி இன் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். எனக்கு உண்மையாகவே இந்த படம் உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கதை எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டினான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து மெயின் வில்லன். அண்ட் லைக் ஆக்ஸ் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சு நடத்துகிறாங்க. அந்த குரூப்புக்கு நிறைய வேலைகள் நடக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹையர் பண்ணி அவங்களோட வேலைகளை நடத்திக்கிறாங்க. அதில் ஒருத்தங்க தான் எலினா, ஜான் வாக்கர், கோஸ்ட் அண்ட் டாஸ்க் மாஸ்டர். ஓகேங்களா, இவங்க எல்லாருமே ஒரு மேஜர் ஹீரோஸ் கிட்ட சண்டை போட்டால் ஒரு மேஜர் வில்லன்ஸ். இவங்க எல்லாருமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே இவங்க எல்லாருக்குமே ஒரு நிறைய உண்மை தெரிய வரும்போது இவங்க எல்லாரையும் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர வேலண்டினா. அந்த இடத்துக்கு வந்தோடனே இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒன்று சேர்ந்து தப்பிச்சிடுறாங்க. ஹீரோஸ் கிட்ட இல்லாத ஒரு ஒத்துமை இந்த வில்லன்ஸ் கிட்ட கொஞ்சம் டைமில் கிடச்சது எனக்கு சரியான ஆச்சரியம். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில். ஏன்னா வந்து நம்ம ஹீரோஸ் வந்து அத்தனை வருஷம் ஒன்றா வந்து சிவில் வாரில் அடிச்சு மாறுவானுங்க. ஆனால் இவங்க எல்லாரும் வில்லன்ஸ் தான். அந்த ஒரு லைக் ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க ஒரு இடத்துல அந்த ஒரு பாண்டிங் படத்தோட எண்டு வரைக்கும் வரும். அதுலேயும் எனக்கு வந்து தண்டர்போல்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ரோச் பயங்கரமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தப்பிக்கிற அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் ஒருத்தர் கிடைக்கிறான், பாபு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாபுக்கு என்ன பவர்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே தெரியாது. தென் கடைசியில் அந்த பாபை அவ்வளோ பேர் சுட்டு தள்ளுறாங்க. ஆனால் அந்த பாபு சாகவே இல்லை. தன்னோட உயிரை கொடுத்து மற்ற தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றிடுறான். அப்போதைக்கு அவங்க வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிட்டு இருப்பாங்க, காப்பாற்றிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாபு தப்பிச்சதுக்கப்புறம் பாபோட மைண்டை வந்து நம்ம வேலண்டினா வந்து மேனிப்புலேட் பண்ணி அவனை வந்து சென்ட்ரியாக மாற்றிடுறான். சென்ட்ரி அண்ட் அதே மாதிரி வந்து சென்ட்ரிக்கு வந்து ஒரு டார்க்கான ஒரு ஹியூமன் போர்ஷன் இருக்குது. சின்ன வயசில் அவனை அனுபவிச்ச ட்ராமாஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டார்க், அவனுக்கு ஓவர் டார்க்கு. அந்த டார்க்னஸ் வந்து அவனை மொத்தமாகவே டார்க்காக மாற்றிடுது. அவனோட கலரே தெரியாமல் டார்க் ஆகிடுறான். அதுக்கப்புறம் எல்லா மக்களையும் ட்ராமடைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ட்ராமாஸ்குள்ளே வந்து அமுச்சு விட்டுறான். தென் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தண்டர்போல்ட்ஸ் வந்து சென்ட்ரி அடித்து காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. பட் சென்ட்ரிக்கு சரியான பவர் முடியவே இல்லை. அண்ட் கடைசியில் நம்ம சென்ட்ரியை எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. பஞ்ச் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸ் எப்படி ஃபிட்ஸாக மாறுறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட பேக் ஸ்டோரியும் சரி, இவங்க வந்து ஒன்று சேர்ந்த விதமும் சரி, இவங்க ஒன்றா இருந்ததும் சரி, ஒரு மாதிரி தண்டர்போல்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு யூனிக் மார்வல் ஃபிலிமாக வந்து எனக்கு கொடுத்துருக்கு. சீரியஸாக சொல்கிறேன். இந்த பார்த்த லைக் 30 ஃபிலிம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இது ஒரு யூனிக்கான ஃபிலிம். தண்டர்போல்ட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு தனி இடத்த நான் கொடுப்பேன். அதே மாதிரி படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேவாக இருக்கும், செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்கரேஜிங்கும் நல்லா கொடுத்துருந்தாங்க. நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கு வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு இதுக்கு வெயிட் பண்ணி பார்த்தா வருது. ஏன்னா வந்து இப்போது தண்டர்போல்ட்ஸ் தான் த நியூ அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்கரேஜ் சீனில் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. படம் உண்மையாகவே நல்லாயிருக்கு. மார்வல் ஃபேன்ஸ் வந்து டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் போய் தாராளமாக பாருங்கள். இது வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. ஊன்னு நான் சொன்னாலுமே ஒரு அபவ் ஆவரேஜ் மூவி. அதனால் இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இது மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.